என்னங்க தூக்கம் வரலையா? ஆமா லட்சுமி. வயித்துல ஒண்ணு இல்ல, அதான் தூக்கம் வரல. நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம சாப்பிட்ற மூடும் இல்லை. என்னங்க டாக்டர் வர சொல்லி போன் பண்ணட்டுமா? வேணாம் லட்சுமி, நம்ம வீட்டையும் அக்கா வீட்டையும் பத்தி நினைச்சேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது. அக்கா இங்க வந்துட்டு போனதுல இருந்தே ஒரே குழப்பமா இருக்கு. அபிராமி மோசமானவன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அபிராமியை பத்தி விடு லட்சுமி, அது நம்ம பிரச்சனையே இல்லை. அர்ஜுன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் சொன்ன விஷயத்தை அப்படியே அக்கா கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். என் கவலையெல்லாம் நம்ம மருமகளை பத்தி தான். அந்த வீட்டில் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு வாழறாங்க. மதன் அபிராமி பிரிஞ்சு வாழறான், கார்த்திக் சாந்தியை பிரிஞ்சு வாழறான். இப்போ நம்ம மருமகளும் புருஷனை பிரிஞ்சு அந்த வீட்டுக்கே போயிட்டான். இது நம்ம தப்பு இல்லைங்களே. இதுல தப்பு யாருதுன்றதா முக்கியம். நடந்த விஷயம் அதுதானே லட்சுமி. வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? மருமக வீட்டை விட்டு போயிட்டா, அதைத்தானே சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? இந்த கரை மறையணும்னா அர்ஜுன் அனிதாவோட சேர்ந்து வாழணும். அதுக்கு அனிதா இந்த வீட்டுக்கு வரணும். அர்ஜுனும் சரி அனிதாவும் சரி சின்ன சிறுசுங்க, அதுங்க வீம்போட இருக்கலாம். நாம அப்படி இருக்க முடியுமா சொல்லு? நீ ஒண்ணு பண்ணு, நேரா அக்கா வீட்டுக்கு போ. அனிதாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வா. நான் கூப்பிட்டா வருவாளாங்க? வரணும் லட்சுமி. எப்படி கூப்பிட்டா வருவாளோ அப்படி கூப்பிடு, நிச்சயமா வருவா. நீ போய் கூப்பிட்டீன்னா நிச்சயம் அனிதா வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க, நான் போய் அவளை கூப்பிட்டு பாக்குறேன். அப்பா, இப்பத்தான் மனசுல இருந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. எல்லாரையும் சங்கடப்படுத்தணும் லட்சுமி. நீங்க வாங்க படுத்துக்கங்க. அப்பா ஷாம், சாரி, ஒரு முக்கியமான ஃபோனு. என்னையா இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சா? அக்கா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ பிஸி ஆயிட்ட போல இருக்கு. என்ன அங்கிள், நாங்க என்ன பிஸி ஆயிட்டோம்? என்ன இருந்தாலும் உங்க அனுபவத்துக்கு ஈக்குவலா வர முடியுமா? இப்ப கூட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன். அது சரி, நீ எங்க கிட்ட பேச போறேன்னு உங்க அக்காக்கு தெரியும்ல? என்ன அங்கிள், எங்க அக்காக்கு தெரியாம நான் என்ன பண்ணிருக்கேன்? சரி, உன் பிரச்சனை என்ன சொல்லு. எனக்கும் எங்க அக்காக்கும் பிரச்சனையே அந்த அர்ஜுன் தான் அங்கிள். அர்ஜுனா? ஆமா அங்கிள், சமீப காலமா குடும்பத்துல ஒரே பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மதன் மாமா வேற அக்காவை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சாந்தியும் வீட்டை விட்டு போயிட்டா. அந்த சாந்தி கூட அர்ஜுன் சேர்ந்துக்கிட்டு போடுற ஆட்டம் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது என்னால சொல்ல முடியல. அந்த அர்ஜுன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டா. நான் என்னதான் தைரியமா பேசியிருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் டென்ஷன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அங்கிள், நீங்க தான் அந்த அர்ஜுனுக்கு முதலாளி. நீங்க தர சம்பளத்தில் தான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவன் ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்புறம் குடும்பத்தில் அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதான் அங்கிள், அவனை வேலையை விட்டு தூக்கணும். எனக்கும் அர்ஜுனை வேலையை விட்டு தூக்கணும். ஆர்கேவோட மாப்பிள்ளையும் பொண்ணும் கையில காசு இல்லாம நடுத்தருவில் நிக்கணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு ஆசைதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அர்ஜுன் என்னால வேலையை விட்டு தூக்க முடியாதுப்பா. ஏன் அங்கிள்? ஏன்னா அர்ஜுன் என் ஃபேக்டரியில அடிமட்டத்துல சேர்ந்தான், படிப்படியா முன்னேறினான். என்டையர் யூனியன் அவனுக்கு சப்போர்ட். அவன் தான் யூனியனுக்கு தலைவன் வேற. இப்ப நான் அவனை வேலையை விட்டு தூக்குனேன்னா அத்தனை பேரும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஃபேக்டரி ஸ்தம்பிச்சு நின்றுடும். இதனால பெரிய பிரச்சனை ஆகலாம், லேபர் கமிஷனர் அது இதுன்னு. இப்போ அர்ஜுனை தூக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. யூனியன் அவனை வெறுக்கணும். அவனுக்கு ஃபேக்டரியில வேற யாரும் சப்போர்ட் இருக்கக்கூடாது, தன்னன் தனியா இருக்கணும். அப்போ ஒரு தட்டணும்னா
நொறுங்கி விழுந்துருவான். வழி பண்றேன். அக்காட்ட சொல்லு. I'll take care of the problem. ஓகே. ஏ ஷாம், நீ என்ன நினைச்சியோ அதை எங்க அப்பா நிச்சயமா செஞ்சு வைப்பார். cheer up buddy, don't worry. okay ஓகே, டேக் கேர். bye. சாப்பாடு எப்படி இருக்கு? உன் மாமியார் சமைக்கிற மாதிரி இருக்கா? அம்மா, நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், நீ கோச்சுக்க கூடாது. சொல்லு, இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பண்ற சமையலை விட எங்க அத்தை பண்ற சமையல் சூப்பரா இருக்கும். அதுவும் உங்க சாம்பார் வச்சா வாசம் ஊறியே தூக்கும். அந்த சமையல கொஞ்சமாவது நீ கத்துக்கிட்டியா? அம்மா, நீ அந்த வீட்டு பேச்சு ரொம்ப பேசுற. நான் என்கிட்ட பேசுனேன், நீ தானே ஆரம்பிச்ச. என்னதான் இருந்தாலும் அது உன் வீடு. எல்லாம் எனக்கு தெரியும். வாங்கத்த. வாமாலட்சுமி, தம்பி எப்படி இருக்கா? நல்லா இருக்கார் அண்ணி. அனிதா, உங்ககிட்ட தாமா பேச வந்திருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவோ இருக்குமா. உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசுறதுக்கு தாமா வந்திருக்கேன். அம்மா கிட்ட பேசுங்க, நான் இதுக்கு. அனிதா, நீ இருமா. என்கிட்ட மூணாவது மனுஷன் மாதிரி ஏன் நடந்துக்கிற? அனிதா, வந்திருக்கிறது உன் மாமியார். முதல்ல அவங்க சொல்றத கேளு. அனிதா, நான் இங்க வந்ததுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லம்மா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான். நீங்க என்ன கூட்டிட்டு போகணும்? நீங்க கூப்பிட்டதும் நான் வந்துருவேன்னு நினைச்சீங்களா? நான் அந்த வீட்டை விட்டு வந்ததே ஒரே அடியா இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான். அனிதா, அது தப்புமா. அது நியாயமும் இல்ல. குடும்பத்துல 1000 நடக்கலாம். நாத்து உருவாகிற இடம் ஒண்ணு, அது நட்டதும் வளர இடம் வேற ஒண்ணு. நீ உன் புருஷன் கூட தான் வாழணும். அதுதான் உங்க அம்மாக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அந்த பெருமையெல்லாம் எனக்கு வேணாம். வேற என்ன தாண்டி வேணும்? அம்மா, இது நானும் என் மாமியாரும் பேசிக்க வேண்டியது. இதுல நீ தலையிடாத. உன் மாமியார்னு நீ ஏத்துக்கிட்டா நீயே பேசு, நான் ஏன் அதுல தலையிட போறேன்? இத பாருங்க அத்தை, உங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு எந்த தடையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? வேற என்ன தாண்டி சொல்ல போற? முழுசா பேச்சு கேளுங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்து வாழ தயார். ஆனா ரெண்டு நிபந்தனை இருக்கு. என்னம்மா அது? சொல்லு. முதல்ல உங்க மகன் அந்த சாந்தியோட பேசுறத நிறுத்தணும். என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண அந்த சாந்தியோட உறவை துண்டிக்கணும். ரெண்டாவது, நான் அந்த வீட்டுக்கு வாழ வந்தாலும் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். நீங்களும் எங்களை திட்டுவீங்க. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல இது தேவையில்லாத பிரச்சனை. நான் அந்த வீட்டுல இருக்கிறப்போ மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது காலம் பூரா என் தலைமையில வந்து விழும். அதனால எங்களுக்குள்ள சண்டை வரும், நாங்களும் சேர்ந்துப்போம். இந்த பிரச்சனை உங்ககிட்ட வராம இருக்கணும்னா எங்களை தனி கொடுத்தன வச்சிடுங்க. இப்பவே இந்த நிமிஷமே நான் வர தயாரா இருக்கேன். உங்க மேல இருக்கிற வெறுப்புலயோ மாமா மேல இருக்கிற கோபத்திலயோ நான் தனி கொடுத்தன போகணும்னு சொல்லல. நாங்க சந்தோஷமா இருக்கணும், அதனாலதான் சொன்னேன். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதான் என் 2 கண்டிஷன். இதுக்கு நீங்க தயார்னா நானும் தயார். அனிதா, உன் முத கண்டிஷனை கூட நான் ஒத்துக்கிறேன். என்ன அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல தனி கொடுத்தனங்கிறது ரொம்ப தப்புடி. ஆமா, இது உனக்கு புரியாது. மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் தனி கொடுத்தன போகணும்னு சொல்றேன். நாங்க தூரமா இருந்தாதான் பாசம் ஜாஸ்தி ஆகும். நானும் அப்பப்ப போய் மாமாவை பாத்துப்பேன். கூடவே இருந்தா யார் பாசமும் யாருக்கும் தெரியறது இல்ல. இது காலத்தோட கட்டாயம். இதுல ஏன் முடிவு ஒண்ணும் இல்லம்மா. நீ உன் புருஷனை கேக்குறியோ இல்லையோ, நான் என் புருஷனை கேட்டுதான் சொல்லணும். நல்லா கேளுங்க. மாமா ஏன் பேச்சுதான் கரெக்டும் பாரு. அனிதா, அண்ணி, நாங்களே பேசிக்கிறோம். ஆமா, இத நாங்களே பேசிக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ நின்னு பேசிட்டு இருக்கிறோட ஏன் வீடு. நீ உன் மாமியார்ட்ட பேசணும்னா அவங்க வீட்டுல போய் பேசு. அங்க போக பிடிக்கலன்னா தெருவுக்கு போ, அங்க நின்னு பேசு. அண்ணி, நீ இருமா. இவளுக்கு இப்படி பேசினதா ஏறும்.
இது உங்க வீடு ஒண்ணும் கிடையாது, எங்க அப்பா வீடு. அவர் தான் நீங்க இருன்னு சொல்லிருக்காரு. அவரு போன்னு சொல்லட்டும், அப்ப நான் போறேன். சச்சே, இவளை திருத்தவே முடியாது. லக்ஷ்மி, நீங்க வந்ததே தப்புமா. உங்க தம்பி சொன்னாரேன்னு தான் நான் இங்க வந்தேன். நாம பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, ஆனா இந்த ஜென்மம் அப்படி இல்ல. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க மன்னிப்பு அது இதுன்னு சொல்லாதீங்க. இவ பாருமா, அவ பேசுனது அப்படியே தம்பிக்கிட்ட சொல்லிடாத. அவனால அதை தாங்க முடியாது. வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருமா. போயிட்டு வாமா. சார், போனஸ் பிரச்சனை விஷயமா நம்ம ஃபேக்டரியில் பெரிய புகைச்சலே ஏற்படும் நினைக்கிறேன். இல்லையா பின்ன? போனஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மாசம் வாங்குற சம்பளத்தை விட அவங்களுக்கு போனஸ் தான் முக்கியம். தீபாவளி போனஸை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, முந்தின நாள் நைட்டு பட்டாசு சத்தம் கேட்கற வரைக்கும் பேசிட்டு இருப்பானுங்க. பொங்கலுக்கும் அப்படிதான். வருஷம் நம்ம ஃபேக்டரியில் நடக்கிற விஷயம் தானே இது. இந்த அர்ஜுன் பைய தொழிலாளிங்க பக்கம் தான் இருப்பான். ஆமா சார், தொழிலாளிகளுக்கெல்லாம் அவன் தானே சீப்பு. எல்லாமே அவன் பண்றது தான். எதிர்பார்த்தது தான். அதுதான் எனக்கும் வேணும். தொழிலாளிகளுக்காக அவன் போராடணும். இந்த போனஸ் விஷயத்துல அவன் பெருசா இன்வால்வ் ஆகணும். ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட்டை நான் கொடுத்து, என்னடா இது, இவனை போய் நமக்காக பேச சொன்னோமே, இனிமே இவன் நமக்கு தலைவனே இல்லைன்னு அவங்களே இந்த அர்ஜுனை வெளியே அனுப்பணும். அதுக்காக ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கிறேன். எப்படி பா, கலக்கிட்டீங்கப்பா. சூப்பர் சூப்பர் சார். சரி, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு மிஸ்டேக் இல்லாம கரெக்டா செயல்படுத்தணும். போ, நான் பாத்துக்கிறேன் சார். சரி வா, கிளப்புக்கு போலாம். பார்ட்னர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இத வந்துட்டேங்க. நீ எங்க அக்கா வீட்டுக்கு போய் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னங்க? எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. சொல்றேங்க. இதுக்கு மேல நீ சொல்ல வேணாம் லட்சுமி. எனக்கு புரிஞ்சு போச்சு. விஷயம் நல்லபடியா இருந்தாதான் இவ்வளவு நேரம் சொல்லிருப்பியே. நீங்க யூகிக்கிற மாதிரி இல்லைங்க. அப்படின்னா முதல்ல மாத்திரை போடுங்க. சரி, சாப்பிட்டேன். இப்ப சொல்லு. அவ அர்ஜுனோட சேர்ந்து வாழ சம்மதிச்சிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தானே இது. அப்புறம் ஏன் சொல்லல? இல்லைங்க, நான் வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னுதான். சரி, பரவாயில்ல. இப்ப சொல்லு, எப்ப இந்த வீட்டுக்கு வராலாம் உன் மருமக? இல்லைங்க, அது என்ன லட்சுமி தயங்குற? லட்சுமி, சாதாரணமாவே எனக்கு தைரியம் அதிகம். போதா குறைக்கு இந்த மாத்திரை எல்லாம் வேற கொடுத்துருக்க. அதனால எனக்கு ஒன்னும் ஆகாது. தைரியமா சொல்லு சொல்லு. ஐயோ, நீங்க அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அவனும் சொல்லலைங்க. அப்புறம் என்ன, சொல்ல வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்ல, அர்ஜுனோட வாழறதுக்கு அவ 2 கண்டிஷன் போட்டிருக்கா. அப்படி போடு. வெரி குட். என்னென்ன கண்டிஷன்? புதுசா எதுவும் இல்லைங்க, ஏற்கனவே நம்ம கிட்ட சொன்னதுதான். என்ன? அர்ஜுன் சாந்தியோட உறவை முறிச்சுக்கணுமா. சரி. 2வது, அவங்க 2 பேரும் தனி கொடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்கா. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? மத்தபடி அவ எதுவும் சொல்லலைங்க. அவளுக்கு நம்ம மேல கோபமே இல்லைங்க. அவ நம்ம மேல கோவப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அப்படியே அவ கோவப்பட்டாலும் அது நியாயம்தான். இந்த காலத்து சின்ன ஜெருசுங்க தனி கொடுத்தனும் போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறதில்ல.
தப்பு என்ன இருக்கு? என்னங்க சொல்றீங்க? ஆமா லட்சுமி, அர்ஜுன் அனிதாவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ நானும் ஆசைப்படுறோம். தனியா வாழ்ந்தாதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும்னா அவங்க வாழ்ந்துட்டு போட்டுமே. நான் சொல்றது சரிதானே? அர்ஜுனும் அனிதாவும் சந்தோஷமா வாழணும். அதுக்காக அவங்க எங்க இருந்தாலும் சரி. நீயும் நானும் சம்மதிச்சிட்டோம். ஆனா உன் பையன் அர்ஜுன், அவன் சம்மதிக்கணுமே. லட்சுமி, நீ தான் எப்படியாவது பேசி அவனை சம்மதிக்க வைக்கணும். எனக்கு சம்மதம் இல்லப்பா. என்னடா சொல்ற? அர்ஜுன் இப்படி பேசுறதுல எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை. அவன் சம்மதம் சொல்லியிருந்தா தான் நான் ஷாக் ஆயிருப்பேன். அர்ஜுன், நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சுப்பாரு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தனி கொடுத்துரும் போல தப்பு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். சரி சரி, இத பத்தி எல்லாம் பேசி நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஒன்னும் பயப்படாதீ, எனக்கு ஒன்னும் ஆகாது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு அதுக்கும் சொல்லிச்சுக்கிற? சரி சரி விடு. அர்ஜுன், நீ என்னப்பா சொல்ற? நான் என்னப்பா சொல்ல போறேன்? அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நான் உங்களை தனியா விட்டு போக மாட்டேன். அவளுக்காக நான் ஏன்பா தனியா பிரிஞ்சு போனோம்? அவளுக்காக இல்லடா, எங்களுக்காக. என்னப்பா அர்ஜுன், நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க. அனிதா தனி கொடுத்தனும் போனன்றது எங்க மேல உள்ள வெறுப்புல இல்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தனி கொடுத்தனும் போனன்னு சொல்ற. அதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா இருங்கப்பா. அவ ஆசைப்படுறதுல ஒன்னொன்னு நம்ம செஞ்சுட்டு இருந்தா அவ்வளவுதான் அந்த அம்மா தலைக்கு மேல ஏறிடுவாங்க. அவளெல்லாம் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். முதல்ல அவ திரும்பி நம்ம வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் எங்க வாழணும் எப்படி வாழணுங்கிறத பத்தி யோசிக்கலாம். அப்பா, இதை பத்தியெல்லாம் யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. அம்மா, பசிக்கு சாப்பாடு கொண்டாங்க. அர்ஜுன், சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடு. இல்ல நான் உங்க அம்மாவும் தனி கொடுத்தனும் போக வேண்டியது.